அடுத்தவன்ட்ட வாங்கிக்கேன்ட்டு அதுக்கு அர்த்தம் செய்கிறாங்க. சரி. உன் சகோதரன் கையில் அதில் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, இது நம்மளாம் சகோதரன் எதுக்கு வட்டி வாங்குறேன்னு சொல்லப்பட்டா, சரி. இவங்க அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு எங்கள் மதத்தில் வந்து வட்டி வாங்க அனுமதி இருக்கிறது, உங்கள் மதத்தில் அதுக்கு அனுமதி இல்லை, அதனால் எங்களுக்கு நீங்கள் வட்டி வாங்க அனுமதிச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் அரசை நடத்துவதற்கு அதிக அளவில் உங்களுக்கு வரி தருவோம் அப்படின்னு யூதர்கள் கிறிஸ்தவ ஆட்சியாளர்களிடத்தில் பேரம் பேசுகிறாங்க. ரைட். அதே மாதிரி வந்து உபாகமத்தில் இது வந்து 23வது அதிகாரத்தில் 19வது வசனம். சரி. அதுக்கு அடுத்த வசனம் என்ன இருக்குன்னா, அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். அந்நியன் என்றால் இஸ்ரவேல் அல்லாதவர்கள். அந்நியனுக்கு அர்த்தம் என்னன்னா யூதர் அல்லாதவர். அதாவது அதை அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா புறசாதியினர். ரைட். இதை பார்க்கும்போது அப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப நாம அவங்க விளங்குற மாதிரி கேட்கிறேன், புறசாதியினிடத்தில் வட்டி வாங்கலாம். நீ சுதந்திரிக்க போற நேரத்தில் உன் தேவநாய கர்த்தர் நீ கையிடும் வேலையெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையில வட்டி வாங்காத, அந்நியன் கையில வட்டி வாங்கிக்க, உன் இனத்துல நீ உன் சாதியில வட்டி வாங்காத அப்படின்னு அவங்களுடைய வேதத்தில் இருக்கிறது.